எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வழக்கம் போல் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு சாமி ரூமில் சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன். விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றிட்டேன். நிலவாசலுக்கும் விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டு அங்கேயும் வேலையை முடிச்சிட்டேன். துளசி மாடத்துக்கும் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அங்கேயும் வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையை முதல்ல செஞ்சு முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்த நாள். வேல்மாறல் பூஜை செய்கிறதுக்கும் இன்றைக்கி அருமையான நாள். அதனால் நான் இன்றைக்கி வேல்மாறல் பூஜையும் இன்றைக்கி செஞ்சேன். நான் அதாவது பன்னீர், பால், சந்தனம், விபூதி இந்த 4 பொருளாலையும் இன்றைக்கி முருகனுக்கு அபிஷேகம் நான் செஞ்சேன். விசாகம் அப்படின்னாலே கோடை காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆரம்பிக்கிற நாள் தான் விசாகத்தோட அர்த்தம். வைகாசி விசாகத்துக்கு ஒரு சின்ன குட்டி கதை. பராசர முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 6 குழந்தைங்க. 6 குழந்தைங்களும் ரொம்ப சேட்டையான பிள்ளைங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு 6 குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. எல்லாரும் நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி குளித்தது போதும் வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்ருக்காரு. குழந்தைங்க காதுலேயே வாங்கிக்கல, நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. எல்லோரும் மீனாக போயிருங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டாரு. சாபம் மீனாக போன 6 குழந்தைங்களையும் கேட்குறாங்க, எங்களுக்கு இதுலேருந்து சாப விமோச்சனம் பெறணுன்னா அதுக்கு வழியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே சொல்லியிருக்காரு, பார்வதி முருகனுக்கு பால் ஊட்டுறப்ப ஒரு சொட்டு என்னைக்கு சிந்துதோ அன்னைக்கு தான் உங்களோட இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. முருகன் அனைத்தும் அறிந்தவர் அல்லவா. அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஒரு சொட்டு பால் கீழே தரையில் விழுவுற மாதிரி செஞ்சு அது நீர் மூலம் கலந்து இவங்க சாப விமோச்சனம் பெறுறாங்க. அதனால் அந்த நன்றி கடனை முருகனை கும்பிட்றாங்க. நம்மளும் முருகனுக்கு விரதம் இருந்து அபிஷேகம் பண்ணி கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே நீங்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி நம்ம கேட்குறது கிடைக்கும். நம்ம ஒரு கவலையாக எங்கேயாவது போகிறோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லை ஒரு மன கஷ்டத்தோடு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த வேல் நம்ம வீட்டில் இருக்கும் பூஜை ரூமில் அப்படி இருந்துச்சுன்னா எடுத்து பையில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற காரியம் நல்ல விதமாக நடக்கும். ஹாஸ்பிட்டலுக்கே போகிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லுவார். அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்தது வேல். நீங்களும் வீட்டில் இல்லாட்டி வாங்கி வச்சு கும்பிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேராக நான் சமையல் ரூமுக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பூஜை பண்ணோம், அதனால் சமைச்சி நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டு போய் சாதம் வச்சு, சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, வாழைக்காய் வறுத்து, பால் பாயசம்லாம் வச்சு இன்றைக்கி சமையலை முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு முருகனுக்கு தர்ப்பணம் பண்ணேன். இப்போ நைவேத்தியம் வச்சு படைச்சி இன்றைக்கி பூஜையை ஒரு வழியாக நான் முடித்தேங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி முருகனுக்கு விரதம் இருந்து படைங்க. அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.